ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்துஸ்தான் மோட்டார்ஸுடைய ஹிஸ்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்துஸ்தான் மோட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மக்களாண்ட சும்மா கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாகவே இந்துஸ்தான் மோட்டார்னா தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் இந்துஸ்தான் மோட்டார்னா அம்பாசிடர் கார் ஓடுமே அதுதான் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான பீப்புளான போயிட்டு நம்ம வந்து இந்துஸ்தான் மோட்டார் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா, அம்பாசிடர் காரு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சென்னை பக்கத்தில் திருவள்ளூரில் அந்த கம்பெனி இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இதோட ஃபுல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வாங்க ஃபுல் டீடைலா பார்க்கலாம். இந்துஸ்தான் மோட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து மாருதி சுசுகியை ரிமைண்ட் பண்ணும். ஏன்னா மாருதி சுசுகி இப்போ அவ்வளோ கலோச்சிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அவன் தான், முதன்மை மார்க்கெட்டும் அவன் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாருதி சுசுகியை நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஹைப்பா பார்க்கும்போது இந்துஸ்தான் மோட்டார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கெல்லாம் அப்பந்தான் இந்துஸ்தான் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். 1942 துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் வந்து பிர்லா குழுமத்தால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அந்த பிர்லா குழுமத்துல வந்து பிஎம் பிர்லா அப்படின்றது தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த நிறுவனம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து தனியா ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இவங்க வந்து மோரிஸ் மோட்டார் கூட டைப் வச்சுக்கிட்டு தான் குஜராத்ல ஒரு பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பிளான்ட் வந்து ஃபுல் பிளான்ட்டும் கிடையாது, சும்மா ஒரு அசம்பிளி பிளான்ட்டை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அங்க வந்து ப்ரொடக்ஷன் போட முடியாத காரணத்தினால மறுபடியும் என்ன பண்றாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு மூவ் ஆகிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து இந்துஸ்தான் மோட்டாருடைய தலைமைச் செயலகம் எதுன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் தான். இந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவங்க வந்து அம்பாசிடர் காரை ஃபர்ஸ்ட் யாருடைய குழுமத்தோட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா மோரிஸ் குழுமத்தோட சேர்ந்து ஒரு காரை உற்பத்தி பண்றாங்க. பட் ஆனால் அங்க இருக்கிற ஃபீசிபிலிட்டி எல்லாம் சரியா இல்லாத காரணத்தினால டைரக்டா வந்து இந்த பிளான்ட்டை வந்து சென்னைக்கு மூவ் ஆகுது. சென்னையில எங்க மூவ் ஆகுது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல தான் இந்த பிளான்ட் வந்து அமையுது. 1948 இந்தியா இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த இந்துஸ்தான் மோட்டார்ஸ் தனியாவே தன்னுடைய மேக்க கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து மோரிஸ் மோட்டார்ஸ் உடைய டைப்ல தான் எல்லா மேக்கையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா மோரிஸ் 10 அப்படின்ற ஒரு மேக்கை பேஸ் பண்ணி தான் இந்துஸ்தான் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிளையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மோரிஸ் மோட்டார்ஸ் உடைய MO அப்படின்ற பேஸ் மாடலை பேஸ் பண்ணி தான் இந்துஸ்தான் 14 அப்படின்ற ஒரு காரை வந்து மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து மோரிஸ் கேரேஜுடைய டைப்ல தான் நடந்திருக்கு. 1954 மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரீஸ் 2, 1957 மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரீஸ் 3 அடிப்படையாக கொண்டு அம்பாசிடர் மாடலுடைய பேஸ் மாடலை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. இந்த அம்பாசிடர் மாடலுடைய பேஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இனிஷியல் இருந்தது. பட் ஆனால் இது முழு வடிவமாயிட்டு ஃபுல் அம்பாசிடரா வந்தது வந்து 1957 தான் இந்தியாவில் வந்து ஃபுல் அம்பாசிடர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த இந்துஸ்தான் மோட்டார் வந்து தனியாவே எல்லாமே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு டைப்பை வச்சிருந்திருக்காங்க. உதாரணமா சொல்ல போனா 1980 காலகட்டத்தில் ஸ்வாஸ் மோட்டார்ஸ், அப்புறம் பார்த்தோம்னா பெப்போ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டைப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்லின் டிரான்ஸ்மிஷன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 1994 வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் கூட கூட்டு குழுமமா நடத்திருக்காங்க. இதுல வந்து 50-50 வந்து டைப் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஓப்பல் அஸ்ட்ரா, ஜெனரல் மோட்டார், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓப்பல் கோர்ச்சோ, மெட்சுபிஷி, இப்போ பார்த்தோன்னா பிஎஸ்சி நிறுவனத்துக்கு வந்து அந்த கம்பெனியை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இது போல வந்து இந்துஸ்தான் மோட்டார் பார்த்தோன்னா எப்பயுமே வந்து தன்னோட குழுமத்தை வந்து தனியா இயக்கினாலும் சில மாடலுக்காகவும் தன்னுடைய மேக்கிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் சில கம்பெனி கூட டைப் வச்சு நடத்திருக்காங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது. இந்த கம்பெனியில வந்து மனோஜ் ஜா, இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிர்வாக இயக்குனர். இவர் தான் ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து கிட்டத்தட்ட 2012 வரை நிர்வாக இயக்குனரா இந்துஸ்தான் மோட்டார்ல இருந்திருக்காரு. இவர் வந்து 2012 பிப்ரவரி மாசம் தான் வந்து இந்த பதவியை விட்டு வெளியே போறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இந்துஸ்தான் மோட்டார் தன்னுடைய செல்வாக்கை இழக்குது. தன்னுடைய மாடல் எல்லாமே வந்து இழந்து மூடு விழாவுக்கும் தள்ளப்படுது. எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சேல்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா HMEED. இது எது அப்படின்னா பூமியோட நகர்வு கருவியை வந்து உற்பத்தி பண்ற ஒரு நிறுவனமா இருந்திருக்கு. இது 2000 காலகட்டத்தில் துவங்கப்பட்ட ஒரு நிறுவனமா இருந்திருக்கு. இந்துஸ்தான் டிராக்டர்கள் 1959 இந்துஸ்தான் டிராக்டர்ஸ் வந்து நிறுவிருக்காங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து 1963 அந்த காலகட்டம் வரையும் நல்லா தான் ஓடி இருக்கு.
1978 அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இசுசு கூட கூட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. 1982ல இசுசு எப் தொடர் ஜேசிபி லாரிகளை வந்து இங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான், ரொம்ப வருஷம்லாம் ஓடலாம். 1980ல ஸ்டார்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மிட்சுபிஷி கூட்டு முயற்சி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிட்சுபிஷி கூட கூட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. 1998ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2010 வரையும் இங்க வந்து பெஜேரோ அப்படின்ற ஒரு காரை வந்து திருவள்ளூர்ல தான் பிளான்ட்ல வந்து ரன் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ஓடிச்சு. பட் ஆனால் என்ன காரணம் தெரியல, அதுவும் வந்து டிராப் ஆயிடுச்சு. எப்பாடா இந்த இந்துஸ்தான் மோட்டார்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா டேவே பத்தாவது போல இருக்கு. அவ்வளோ ஹிஸ்டரியை வச்சிருக்காங்க. இந்துஸ்தான் மோட்டார் வந்து கொல்கத்தாவை ஆர்ஜினை வச்சுட்டு இவ்வளோ நடந்தாலும் அவங்க வந்து ஒரு தனி குழுமமா இல்லாம ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சரிவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி தன்னை வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களால வந்து இந்த விஷயத்துல வந்து சர்வைவ் ஆக முடியல அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து இவ்வளவு கொடுத்து, அதாவது கிட்டத்தட்ட வந்து நிசான் கூட இசுசு கூட டைப் வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் மிட்சுபிஷி கூட டைப் வச்சிருந்திருக்கான். மோரிஸ் காரேஜ் கூட வந்து ஸ்டார்டிங்ல டைப் இருந்திருக்கான். ஃபோர்டு கூட டைப். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவன் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் கொடுத்துருக்கான், எக்கச்சக்கமான மேக்கிங்கும் பண்ணியிருக்கான். ஆனா ஏன் அவங்களால வந்து இதுல வந்து ஸ்டாண்டர்டா நிலைச்சு இருக்க முடியல, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏன் மூவ் ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்து தன்னுடைய ஜெனரேஷன் ஆஃப் கார்ஸை வந்து கொடுக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, ஓகே, நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டோம், ஜெனரேஷன் ஆஃப் கார்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஜெனரேஷன் ஆஃப் கார்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஹிண்ட் வந்து சொல்லிடுறான். இப்பெல்லாம் பார்த்தோன்னா எல்லா கார்லயும் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனா எல்இடி லைட்டு, ஃபோர்க்கு, கீர்க்கு, அது இதுன்னு மாத்தி பயங்கர அட்வான்ஸ் மாடல் மேக்கிங் அது இதுன்னு சொல்லி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்துஸ்தான் மோட்டார்ல பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா தன்னுடைய அம்பாசிடர் காரை மட்டும் நம்பியே வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் இருந்தது அப்படின்றதா மிகப்பெரிய தப்பு. அப்படி இருந்தாலும் அடுத்த நகரம் கொடுக்காம போனதா இந்த கம்பெனியுடைய மிகப்பெரிய பேக் டிராப். இதனாலதான் இந்த கம்பெனி வந்து 2017 பிப்ரவரி மாதம் மூடு விழாவையும் சந்திச்சிருச்சு அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதுல இருந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆனாதான் அவனால சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றது நல்லாவே நம்ம கத்துட்டு இருப்போம் இந்த வீடியோல. ஓகே, இந்த வீடியோல வந்து அம்பாசிடருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பார்த்தோம். அதே போல அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அன்டில் தென் உங்களிடம் விடைபெறுவது குருவியூஸ். பை பாய், டாடா.